பிரியா, உனக்காக டீ ஸ்நாக்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்குடி, சீக்கிரம் வா. என்னது ஸ்நாக்ஸும் டீயும் வெயிட் பண்ணுதா? இன்னொரு ஆச்சரியம், அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காளோ. ஆனா உனக்கு ஒரு சஸ்பென்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன ஸ்நாக்ஸ் கண்டுபிடிச்சாதான் நான் உனக்கு அந்த ஸ்நாக்ஸ கொடுப்பேன். என்ன கண்டுபிடிக்கணுமா? காது கேட்டுனது வாய் கேட்கலையே. இதே நாடி பழமொழி இது. எல்லாரும் கை கெட்டதான் வாய் கெட்டன்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ வேற மாதிரி சொல்ற. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இப்படி ஒரு பழமொழியை சொன்ன அந்த அறிவாளி யாருன்னு எல்லாரும் போட்டு மண்டையை பிச்சுக்கணும். அது கல்வெட்டுல எழுதக்கூடாது. உங்களை திருத்தவே முடியாது. சரி, நீ இந்த பழமொழிய வித்தியாசமா சொன்ன பத்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால அந்த ஸ்நாக்ஸ் நீ என்னன்னு சொல்லாமலே நான் உனக்கு கொடுத்துறேன், சரிதானே? அப்படியா? கொண்டா கொண்டா சாப்பிடலாம். ஐ அம் வெயிட்டிங். அது வேற ஒண்ணும் இல்லடி, காரா பூந்தி தான். இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். இந்த காரா பூந்தியை திக்கிறதுக்கான இவ்வளவு மாஞ்சு மாஞ்சு பேசுனேன். நான் கூட வேற என்னென்னமோ இதுக்குள்ள யோசனை பண்ணிட்டேன்.